ஹாய், ஹலோ. ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூக்கமின்மை, இன்சோம்னியா. அதாவது தூக்கமின்மைக்கான காரணம் மற்றும் தூக்கமின்மை எப்படி சரி செய்யலான்னு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தூக்கமின்மைக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, அதாவது ஃபேமிலி பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை, அதை பற்றி அதிகமாக நினச்சி கவலைப்பட்டே இருக்கிறதுனால தூக்கமின்மை வந்து வருது. அதுக்கடுத்தது வந்து என்னென்னா, அதிகப்படியான டிவி, ஸ்க்ரீனு, டேபு அண்டு மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, ஸ்க்ரீனிங் டைம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, தூக்கமின்மை வந்து பாதிப்படையுது. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஒர்க், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது, அண்டு அந்த தூக்கம் வந்து கரெக்டாக நைட்டு தூங்காத மார்னிங் டைமில் அதிகமாக தூங்குறதுனால ஸ்லீப் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் வந்து கரெக்டாக நைட்டு 10 o'clockலேருந்து 6 o'clock அப்படின்னு ஒரு ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும். தூக்கத்தை வந்து இந்த மாதிரி தூங்குனீங்க அப்படின்னா அந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, அதிகமாக வந்து ஹெவி மீல்ஸ் வந்து நைட் டைமில் எடுத்துக்கக்கூடாது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டீ, காஃபி அண்டு ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது கம்மி பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது வந்து என்ன அப்படின்னா, அதிகமாக வந்து எக்ஸசைஸ் அந்த மாதிரி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப பண்ணக்கூடாது. தூங்குறதுக்கு ஒரு பிஃபோர் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒன்றா லைட்டாக சாப்பிட்ட பிறகு வாக்கிங் அந்த மாதிரி போய்க்கலாம். சாப்பிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து என்ன ஆகும்னா சாப்பிட்றணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து தூக்கம் வரும். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வந்து தூக்கமின்மையை பாதிக்கும். அதாவது என்னென்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா, டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், தைராய்டு, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூனாலே தூக்கமின்மை வந்து பாதிப்படையுது. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது, இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் அந்த மாதிரி பார்க்குறதுனால அந்த ப்ளூ லைட் வந்து ஸ்லீப்பை வந்து பாதிப்படைய செய்யுது. ரெகுலர் ஸ்லீப் டைம் வச்சுக்கோங்க. ஒழுங்காக டெய்லியுமே வந்து 10 to 6 அந்த மாதிரி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் கரெக்டாக தூங்குங்க. அதுக்கு முன்னாடி புக் ரீடிங், மியூசிக் அந்த மாதிரி நல்லா டார்க்கான ரூம், கூலான பிளேஸில் வந்து தூங்குங்க. டெய்லியும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸ் வந்து உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டின்னர் வந்து ஹெவி ஸ்பைசி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வராது தடுத்துக்கலாம். முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிப் வந்து என்னென்னா, வார்ம் மில்கில் சமமில்லா டீ குடித்தாலே நல்லா தூக்கம் வரும். நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியமாக இருங்க. வேறு எதனா கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.